தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 17வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அதாவது 4/6/2024 முடிஞ்சு. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? இந்த 4/6/2024 17வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது பிசி கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எம்பிசி கேட்டகரி, அதுக்கடுத்து எஸ்சி கேட்டகரி, அதுக்கு ஜென்ரல் டம், இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதனால் என்னென்னா எங்கள் வீடியோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, போடுற வீடியோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. நல்லா இருந்தால் தட்டி விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் உமனு ஏற்கனவே முடிஞ்சு வச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம். மற்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்தையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து நிப்பாட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். அந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடச்சின்னா தாராளமாக எடுங்க. இது வந்து ஒரு குரூப் 2 கேடர் போஸ்ட். ஏற்கனவே குரூப் 2ல் இருந்துச்சு, இப்போ வந்து நான் என்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பளம் அதிகங்க அதுக்கு. ஓகேங்களா? அதாவது எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பிசி ஜென்ரல் டேஃப்த்துக்கு ஒன்று இருக்குது, எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம் கொண்டு இருக்குது, அதுக்கடுத்து மூல்டாக்கு 3 இருக்குங்க. அதாவது உமன் மூல்டா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன், இந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து மூல்டாக்கு ஒன்று இருக்குங்க, உமன் மூல்டா. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸர்விஸ்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று இருக்குது. அடுத்து பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங். இதெல்லாம் கடைசியாக எடுங்க. என்னென்னா இதுக்கு வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மி தான். லெவல் 10னா இது லெவல் 9 தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரெவன்யூ காஞ்சிபுரம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெவன்யூ நீலகிரி டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டன்ட், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஆர்ஐண்டு வாங்க. இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவாரூர் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது. அடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ட்ரெஸரி பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு 7 இருக்குங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு 3 இருக்குங்க. மற்றபடிக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்க்கு எதுக்குமே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ். இது வந்து காமனாக எல்லா பேரும் எடுக்கிறது. எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்க்கு எதுவுமே இல்லை. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எக்ஸர்விஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க் இன் செக்ரட்டரியேட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத். இந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல். இதாங்க டிஎன்பிசிலே கடைசியாக ஃபில்லான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் தாங்க கடைசியாக ஃபில்லானது. அதாவது ஜென்ரல்லையும் உமன்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபில்லானது இதாங்க கடைசி டிபார்ட்மெண்ட். என்னன்னா சிறைத்துறை இருந்தது. எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு 2 இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு 2 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8, உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் எக்ஸர்விஸ்மேனுக்கு 6 இருக்குங்க. டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு 4 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்போர்ட்டில் எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குங்க. சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க. அதாவது இங்கே ரீசேஷன் அவங்களுக்கு இருக்குங்க. எக்ஸர்விஸ்மேனுக்கு ரீசேஷன் இருக்குது. நீங்கள் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வந்து எக்ஸர்விஸ்மேன் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் 2 கேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதை கொடுத்துட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கொடுக்கலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி அல்லது டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குங்க. மற்றபடிக்கு பிஎஸ்டிஎம்க்கு இல்லை. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலூரில் வந்து எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குங்க. விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டோவுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன்
இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்றே ஒன்று இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து லேபர் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு 2 இருக்குங்க. டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 3 இருக்குங்க. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டெஸ்டிவ் விடோவுக்கு 2 இருக்குங்க. இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸர்விஸ்மேனுக்கு 3 இருக்குங்க. இந்த என்சிசி பார்த்தீங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி எக்ஸர்விஸ்மேனுக்கு 4 இருக்குங்க, டெஸ்டிவ் விடோவுக்கு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 5. சில்ட்ரன் வெல்ஃபேர் எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டெஸ்டிவ் விடோ ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க ஃபாரஸ்ட்டில். அடுத்து லேண்ட்ஸ் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் அந்தது அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் இப்போ உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க. டெஸ்டிவ் விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டில் வந்து ஒன்று இருக்குங்க, அது ரெவன்யூ தான். திருப்பத்தூர் ஒன்று இருக்குங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அடுத்து கள்ளக்குறிச்சி ஒன்று இருக்குங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க. திருப்பத்தூரில் அதே மாதிரி ஒன்று இருக்குங்க. செங்கல்பட்டில் ஒன்று இருக்குங்க. பரவாயில்ல, டெஸ்டிவ் விடோவுக்கு வந்து ஏகப்பட்டது கிடக்கு, நல்ல நல்ல போஸ்ட்டாக கிடக்கு. கிடச்சுன்னா தாராளமாக எடுங்க, ஓகேங்களா, நல்லா ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க. அடுத்து சோசியல் வெல்ஃபேர் சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க இது, ஓகேங்களா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற துறை இது, ஆண்களுக்கும் ஏற்ற துறை தான், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸர்விஸ்மேனில் ஒன்று இருக்குங்க, டெஸ்டிவ் விடோவுக்கு ஒன்று இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மேனுக்கு இன்னும் 55 இருக்குங்க. அதே மாதிரி டெஸ்டிவ் விடோவுக்கு பார்த்தீங்கன்னா 42 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 95 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 39 இருக்குங்க. மற்றது கொஞ்சம் நீங்களே பார்த்துக்குங்க, கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி போடுவோம், அடுத்து எஸ்சி கேட்டகரி, ஜென்ரல் டம்டி, ஒவ்வொரு கேட்டகரியாக போட போகிறோம். நாளைக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகிக்கிறீங்க, ஓகேங்களா. இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நான் அப்போதே சொன்னேன், ஓகேங்களா. வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.